Hi guys, welcome to another video. In the video, 10 basic parkour movements slow motion la kaata poren. So idu vandu neenga slow motion la paathu chinna minute details la focus panni neenga edha thap pandringna idu correct pannadhukku useful ah irukum. Video paathu enjoy pannunga. Let's start. இந்த டெக்னிக்கோட பேர் வந்து சேஃப்டி வால்ட். இது எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் எப்போ ஒரு அப்ஸ்டிக்கிளை நோக்கி நேராக ஓடுறீங்களோ அப்போ இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வந்து ஸ்லோவாக ஜாக் பண்ணும்போதோ ஆர் வாக் பண்ணும்போதோ தான் இந்த மூமெண்ட் யூஸ் பண்ணுவோம். வால்ட்டிங் டெக்னிக்லேயே சேஃப்டி வால்ட் தான் ரொம்ப ஈஸியான டெக்னிக். இது எல்லாராலையும் சீக்கிரமாக கற்றுக்க முடியும். சேஃப்டி வால்ட்டை நீங்கள் உங்கள் நீ ஹைட்லேருந்து உங்கள் ஹிப் ஆர் உங்கள் செஸ்ட் ஹைட் வரைக்கும் இருக்கிற ஏதாவது ஒரு அப்ஸ்டிக்கிள், அது ஒரு செவராக இருக்கலாம் ஆர் ஒரு ரெயிலிங்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்ஸ்டிக்கிளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம். இந்த டெக்னிக் பேர் டக் ஜம்ப். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஹேண்ட்ஸே யூஸ் பண்ணாமல் ஒரு அப்ஸ்டிக்கிள் மேலே லேண்ட் பண்ணுறதுக்கு டக் ஜம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான டெக்னிக். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஹைட் செவத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதோட ஹைட்டாக இருக்கிற செவத்தில் ட்ரை பண்ணலாம். இந்த டெக்னிக் பேர் கிரேன் ஜம்ப். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எப்போ ஒரு செவத்தில் நம்மளால் டக் ஜம்ப் பண்ணி மேலே ஏற முடியலையோ அப்போ கிரேன் ஜம்ப் யூஸ் பண்ணி அந்த செவத்து மேலே ஏறுவோம். கிரேன் ஜம்ப்பும் டக் ஜம்ப் மாதிரியே தான் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு செவத்து மேலே ஏறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மூமெண்ட். ஆனால் டக் ஜம்ப் பண்ணி 2 காலும் டேரெக்டாக லேண்ட் ஆகாமல் ஒரு கால் மட்டும் லேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணி ஃபுல்லாக எழுந்து நிற்போம். இந்த ஜம்பிங் டெக்னிக் பேர் ப்ரிசிஷன் ஜம்ப். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு அப்ஸ்டிக்கிளை நின்றுட்டு அதுலேருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு அப்ஸ்டிக்கிளில் கரெக்டாக அதாவது ப்ரிசைஸாக லேண்ட் ஆகிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இதுக்கு பேர் ப்ரிசிஷன் ஜம்ப். இது நீங்கள் தரையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆர் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு செவர்லேருந்து இன்னொரு செவத்துக்கும் பண்ணலாம் ஆர் ஒரு ரெயிலேருந்து இன்னொரு ரெயிலிங்க்கும் பண்ணலாம். இது வந்து மங்கி வால்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச வால்ட்டிங் டெக்னிக். இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் எப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு அப்ஸ்டிக்கிளை பார்த்து ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்கன்னா அப்போது இந்த வால்ட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் அப்ஸ்டிக்கிளோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு உங்களோட ஸ்பீடையே குறைக்காமல் ஃபாஸ்ட்டாக அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போக முடியும். இந்த வால்ட் பண்ணும்போது அப்ஸ்டிக்கிள் மேலே 2 கை மட்டும்தான் வைப்போம், நம்ம கால் எதுவுமே படாது. இது கொஞ்சம் கஷ்டமான டெக்னிக். உங்களுக்கு நல்லா டக் ஜம்ப் பண்ண வந்துருச்சுன்னா நீங்கள் மங்கி வால்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மூமெண்ட் பேர் லேசி வால்ட். பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்லோவாக வரும்போது மட்டும்தான் இந்த மூமெண்ட் பண்ணுவோம். இது எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் எப்போ ஒரு அப்ஸ்டிக்கிளை டயகனலாக அப்ரோச் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் இந்த லேசி வால்ட் யூஸ் ஆகும். இந்த மூமெண்ட்டோட பேர் வந்து தீஃப் வால்ட். இதுக்கே இந்த பேர் வந்துச்சுன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ இது லேசி வால்ட் மாதிரியே தான். ரெண்டுத்துக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா நம்மளோட கிக்கிங் லெக். லேசி வந்து அப்ஸ்டிக்கிளுக்கு பக்கத்தில் எந்த லெக் இருக்கோ கிக் பண்ணுவோம். தீஃப்க்கு அப்ஸ்டிக்கிள்லேருந்து தூரமாக இருக்கிற லெக்கை கிக் பண்ணுவோம். இந்த மூமெண்ட் பேர் வந்து டிஸ்மவுண்ட். இது ஒரு ட்ராப்பிங் டெக்னிக். அதாவது நீங்கள் ஒரு அப்ஸ்டிக்கிள்லேருந்து கீழே குதிக்க போகிறீங்கன்னா அப்போ இந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இதை பண்ணும்போது நீங்கள் அப்ஸ்டிக்கிள்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே குதிக்கணும், ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ணி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அடிபடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்மவுண்ட் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம இம்பேக்ட் அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம ஜாயின்ஸ்க்கெலாம் அடிபடாமல் இருக்கும். இதுவும் ஒரு ட்ராப்பிங் டெக்னிக். இதோட பேர் வந்து பார்க்கோர் ரோல். இது எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் ஏதாவது ஒரு அப்ஸ்டிக்கிள் மேலேருந்து நல்லா ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ணி கீழே லேண்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போது இந்த ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேண்ட் ஆகிட்டு நீங்கள் ரோல் வந்து உங்களோட ஒரு ஷோல்டரில் ஆரம்பிக்கணும். அது வந்து உங்களோட ஆப்போசிட் ஹிப்பில் முடியணும். ஜிம்னாஸ்டிக்ஸ் ரோல் மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் உங்கள் ஸ்பைன் அண்ட் ஹெட் அடிப்பட சான்ஸ் இருக்குது. பார்க்கோர் ரோல் ஒரு ஷோல்டரில் ஆரம்பித்து அதோட ஆப்போசிட் ஹிப்பில் முடியும். இந்த வால்ட்டிங் டெக்னிக் பேர் டேஷ் வால்ட். இது எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு அப்ஸ்டிக்கிள் கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் மங்கி மாதிரியே தான். நீங்கள் அப்ஸ்டிக்கிள் மேலே 2 கை மட்டும்தான் வைப்பீங்க, கால் எதுவும் படாது. ஆனால் மங்கி வால்ட் மாதிரி ஃபஸ்ட்டு கை வைக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணி அப்ஸ்டிக்கிள் ஹாஃப்வே கிராஸ் பண்ண அப்புறம் தான் கை வச்சு புஷ் பண்ணுவோம். இந்த டெக்னிக் பேர் வந்து டர்ன் வால்ட். இது மோஸ்ட்லி ரெயிலில் தான் யூஸ் பண்ணுவோம், வாலில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரெயிலோட ஒரு பக்கத்துலேருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு பக்கத்துக்கு ஹாஃப் டர்ன் பண்ணி லேண்ட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பால்கனிஸ் மாதிரி இடத்துல. நான் சொன்னதுக்காக உடனே பால்கனிலாம் போய் ட்ரை பண்ணாதீங்க. சேஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இவ்வளோ வேர்த்துருச்சு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து சேஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடிபட்டுக்காதீங்க. அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு பேஜ் இருக்குது, அதோட பேர் பார்க்கர் பையன். நான் அங்கேயே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you in the next video guys. Bye bye.